ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டாலின் ஸ்மார்ட் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம கிளாஸில் சமச்சீர் புக்கில் ஸ்டாண்டர்ட் 10ல் இருக்கிற முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃப்ரம் செகண்ட் யூனிட் எக்ஸசைஸ் 2.9. தமிழ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 82 இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 81 இருக்குது. இது டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டமான ஒரு கொஸ்டின். இதில் ரேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கிட்ட அவங்க டெக்கரேஷன் பண்ணுற ஏரியாவை கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரியாவை எப்படி அவங்க கலர் பண்ண போகிறாங்க, டெக்கரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் கொஸ்டின். வி கேன் சி த கொஸ்டின். 6th கொஸ்டின். ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் முதல் 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுள்ள 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? சேம் கொஸ்டின் இன் புக், English medium book. Rekha has 15 square color papers of sizes 10 cm, 11 cm, 12 cm up to 24 cm. How much area can be decorated with these color papers? ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுகிற பசங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ப்ளீஸ் லிசன். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 5 மார்க் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தர நான் ஆசைப்பட்றேன். ஓகே, ஸோ வி கோ வித் த கொஸ்டின். 6th கொஸ்டின். இந்த சம் பார்த்தீங்கன்னா ரேகா அப்படின்னு ஆரம்பிக்கும். தமிழில் நீங்கன்னா இதெல்லாம் அதை ரேகாவிடம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். நம்பர்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா 1 to 3 தான் ஆரம்பிக்கும். பட் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், அதிலேருந்து 24 ஸ்கொயர் அப்படின்னு போகும். இது எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இட் பிகம்ஸ், நம்ம அடிஷன் ஆஃப் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இட் பிகம்ஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 24 ஸ்கொயர். இதோட வேல்யூ என்ன? இதான் கொஸ்டின். ஓகே, ஸோ நம்பர்ஸ் 1 to 3லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அவங்க 10 கொடுத்தாலும் நம்ம சம் ஆரம்பிக்கிறது 1 to 3 தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 3 டாட்ஸ் ப்ளஸ் 24 ஸ்கொயர். ஓகே, இதில் 10லேருந்து ஆரம்பிக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் இருக்கிற 9 நம்பர்ஸ் நமக்கு தேவைப்படாது. ஸோ இதில் என்ன பண்ணுறோம், சப்ராக்ஷனில் 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 டாட்ஸ் 9 ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். அப்படி சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 10 ஸ்கொயர்லேருந்து ஆன்சர் கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலாக்கு போக போகிறோம். ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா, பிகாஸ் ரெண்டுமே ஸ்கொயர் தான். ஸோ n இன்ட்டு n + 1 2n + 1 பை 6 இதுதான் ஃபார்முலா. இங்கேயும் சேம் திங், n இன்ட்டு n + 1 2n + 1 பை 6. இங்கே என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்க்கும்போது என்னோட வேல்யூ 24. ஓகே, இங்கே பார்க்கும்போது என்னோட வேல்யூ 9. ஓகே, 24 and 9. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், எங்கெல்லாம் n இருக்கோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 24 போட போகிறோம். ஸோ the sum becomes 24 into n is 24. ஓகேவா, n + 1 அப்போ 24 + 1 25. இது 2n + 1 போடணும். தட் இஸ் 2 into 24 + 1 48 + 1 49 போடணும். ஷார்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஆட் பண்ணால் 24 + 25 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 49 கிடைக்கும் பை 6. மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன இருக்குன்னா நம்மளுக்கு 9 இருக்குது. என்னோட வேல்யூ என்னது, 9. ஸோ 9 into 9 + 1 10. 2n + 1 ரெண்டு ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 19 கிடைக்கும் பை 6. ஓகே, புரிஞ்சிச்சா? ஸோ நம்ம 6 டேபிள்ஸை கேன்சல் பண்ண போகிறோம். 6 1s are 6, 6 4s are 24. இங்கே 3 டேபிள்ஸை கேன்சல் பண்ணுறோம். 3 3s are 9, 3 2s are 6. 2 என்ன பண்ணும், 10 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன நம்பர்ஸ் கிடைக்குதுன்னா 4 into 25 into 49 minus 3 into 5 into 19. ஸோ இங்கே 4 and 25 100. 100 into 49 minus 15 into 19.
ஸோ 100 into 49 வந்து 4900. 2 0 நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். மைனஸ் இந்த 15 into 19 இருக்குல்ல, 15 into 19 இதை மல்டிப்ளை பண்ணால் 9 5s are 45, கேரி 4, 9 1s are 9, 9 plus 4 13, அப்புறம் 1 டேபிளில் 15 வரும், ஆட் பண்ண will get 285. ஸோ மைனஸ் 285. ஓகே, இப்போ 4900ல் 285 போனால் எவ்வளோ? ஸோ 9 கேன்சல் பண்ணால் 8 ஆகிடும், 0 becomes 10, 10 கேன்சல் பண்ணால் 9, 9ல் கூட 10. ஸோ 10ல் 5 போனால் 5, 9ல் 8 போனால் 1, 8ல் 2 போனால் 6 and this 4. ஸோ the answer is 4615. இதை ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு போடலாம், தமிழில் போட்டால் சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டு ஸ்கொயரும் போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் என்னென்னா 4615. ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஐ ரிப்பீட், ரேகான்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் கிட்ட டெக்கரேஷன் பண்ண சொல்லுவாங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 to 24. பட் ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா 1லேருந்து ஆரம்பிக்க முடியும். ஸோ 1 to 24 கண்டுபிடிச்சிட்டு அதில் 1 to 9 நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார்முலா இஸ் n into n plus 1 2n plus 1 by 6. அதே ஃபார்முலா n into n plus 1 2n plus 1 by 6. இங்கே என்னோட வேல்யூ வந்து 24, இங்கே என்னோட வேல்யூ என்னது 9. ஸோ 24 என்ன பண்ணலாம்னா n வந்து 24 ஆகிடும், 24 plus 1 25 ஆகிடும், ரெண்டு ஆட் பண்ணால் 49. இந்த பக்கம் வந்து 9 10 ரெண்டு ஆட் பண்ண 19. ஸோ இங்கே 6 டேபிள்ஸை 4 டைம்ஸ் போகும், 3 டேபிள்ஸில் அங்கே 3 டைம்ஸ் அண்ட் 2 டைம்ஸ் போகும், 2 டேபிளில் வந்து 10 வந்து 5 டைம்ஸ் போகும். ஸோ 4 into 25 into 49, 100 into 49 4900. இங்கே வந்து 3 into 5 15, 15 into 19 285. ஸோ 4900ல் 285 போனால் 4615 கிடைக்கும். ரஃப் ஒர்க் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க, ரொம்ப ஈஸியான சம், அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, செம்ம ஈஸியாக முடிச்சிருவீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், பி ப்ரிப்பேர்ட் ஃபார் யுவர் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம். ஆல் த பெஸ்ட். நல்லா கிளியர் பண்ணிடுங்க எல்லாருமே. ஸோ ஹாப்பியாக படிங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, ஃப்ரீயாக படிக்கும்போது தான் நல்ல மார்க் எடுக்க முடியும். தேங்க்யூ.